கிறிஸ்தவ குடும்பம் என்ற தலைப்பிலே அநேக வருடங்களாக தேவனுடைய வார்த்தையை ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எங்கனம் இருக்க வேண்டும் என்கின்றதான சில வேத சத்தியங்களை குறித்து நாம் அநேக ஊழியர்களை கொண்டு பேசிக்கொண்டு வருகிறோம். காரணம், கிறிஸ்தவர்கள் என்கின்ற நாம் அவருடைய குடும்பங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ளாக பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு இது போன்ற சத்தியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த நாளில் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஒரு 7 வீடுகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஞானி அவர்கள் இந்த 7 வீடை குறித்து அவர் எழுதின வசனங்களிலே பேசியிருக்கிறார். ஒன்று நீதிமானுடைய வீடு, இரண்டாவது துன்மார்கனுடைய வீடு, மூன்றாவது புத்தி உள்ள ஸ்திரீயின் வீடு, நான்காவது சண்டைக்காரியின் வீடு, ஐந்தாவது பொருளாசைக்காரருடைய வீடு, ஆறாவது அகங்காரியின் வீடு, ஏழாவது விபச்சார ஸ்திரீயின் வீடு என்று 7 வீடை குறித்து இந்த சாலமோன் ஞானி அவர்கள் நமக்கு வசனத்தோடு விளக்குகிறார். ஆனால் இந்த நாளிலே நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும், என்ன வீடாக இருக்க வேண்டும் என்பதாக ஒரு 3 வீடை குறித்து நாம் பார்க்க போகிறோம். காரணம், நம் குடும்பம் என்ற அமைப்பு வீட்டுக்குள்ளதான் அடங்கியிருக்கிறது. அந்த குடும்பம் அமைப்பு சரியாக இருக்கிறது என்றால் அந்த வீட்டிலே சரியான ஆண்டவருடைய வழி நடத்துதல் இருக்கும். எனவே இந்த 3 வீடை குறித்து நாம் அலசி ஆராயும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே இப்பேற்பட்ட வீடாய் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், அல்லது நாமவே இந்த குடும்பத்தை, இந்த வீடை எப்படி வைத்திருக்கிறோம் என்கின்றதான ஒரு உண்மையான சத்தியத்தை அறிய முடிகிறது. முதலாவது துன்மார்கனுடைய வீடு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல துன்மார்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கமாய் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறையிலே செய்கிற சில தவறான வாழ்க்கை என்னவாக மாறுகிறது என்றால் அந்த குடும்பத்திற்கு, அந்த வீட்டுக்கு சாபமாய் மாறுகிறது. துன்மார்கனுடைய வீட்டில் சாபம் இருக்கிறது என்று ஞானி சொல்லுகிறார். நம்முடைய வீடு துன்மார்க்கமாய் இருக்கிறதா அல்லது ஆண்டவருக்கேற்றதான ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கிறதா என்பதை நாமே நம்மை நிதானித்து அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் துன்மார்க்கமாய் எதையும் செய்து அதனால் வரக்கூடியதான பணங்கள், பொருள்கள் எதுவானாலும் அவைகள் சாபத்திற்குரியவைகளாக இருக்கின்றது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், துன்மார்க்கமாய் நாமோ நம்மை வீட்டை சார்ந்தவர்களோ யாரும் அதுபோன்ற காரியத்தில் ஈடுபடாதபடி தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். துன்மார்கனுடைய வருமானத்திலே துன்பம் உண்டு. துன்மார்க்கமாய் வருமானம் வந்தால் அதனாலே துன்பம் உண்டு என்று பரிசுத்த வேதாகமும் அதே சாலமோன் ஞானி சொல்லுகிறார். நம்முடைய வருமானம் நேர்மையாய் நீதியாயிருந்தால்
அந்த இடத்துல அந்த வருமானத்தினால நமக்கு லாபம் வராது, வருமானத்தினால துன்பம் வராது. எனவே நாம் துன்மார்க்கத்தின் காரியத்தில் இருக்கின்றோம் என்றால் அவைகளை எரிந்துவிட்டு நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு சத்தியம் சொல்லுகிறதோ அந்த சத்தியத்தின் பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அதே துன்மார்கனுடைய வீடு கவிழ்த்து போட்டு ஒழிந்து போவோம் என்றும் இதே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. வார்த்தையை கேட்கும்போது கவலையாகவே இருக்கிறது. நாம் ஒருவேளை துன்மார்க்கமாய் எதையாகிலும் செய்திருப்போமானால் அவைகளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து விட்டு அதிலிருந்து நாம் வெளிவந்து தேவனோடு இணைக்கப்பட்ட ஒட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். துன்மார்கனுடைய வீடு அழியும் என்பதாக இதே ஞானி சொல்லுகிறார். ஒரு துன்மார்க்கமாய் நாம் எதை சேர்த்து எதை வைத்தாலும் கூட அது அழிந்து போகும். எனவே நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிற நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் செய்கிற தொழிலிலே எல்லாவற்றிலும் துன்மார்க்கம் இல்லாதபடி நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். ஒரு துன்மார்க்கமாய் வாழுகிற ஒரு கெட்ட குமாரன் கூட அவன் போய் துன்மார்க்கமாய் செலவழித்து கடைசி நேரத்தில் அவன் ஒன்றுமே இல்லாத வந்து வெறுங்கையிலே வேதனைப்பட்டு வெறுமையாக வருகிறான் என்பது கெட்ட குமாரன் கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நாம் அப்பேற்பட்டவர்களாக இல்லாதபடி தெய்வனுக்கு ஏற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது பரத்திலிருந்து பார்க்கிற பரலோக பிதாவானவர் நம்மை அழகாய் நேர்த்தியாய் நிம்மதியாய் நடத்துவார். இரண்டாவது, புத்தி உள்ள ஸ்திரீ. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ வேதத்தில் அதே சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீடை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளால் வீட்டை இடித்து போடுவாள். ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக ஒரு பெண் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தை கட்ட, அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க அந்த புத்தி உள்ள ஸ்திரீயின் மூலமாக ஆண்டவர் அந்த புத்தி உள்ள ஸ்திரீ கொண்டு நம்ம குடும்பத்தை கட்டுவதற்கு ஏற்றதான காரியங்களை அவர் செய்வார். ஏன்னா நம்ம குடும்பத்தில் வாழுவதற்காக ஒரு திருமணம் என்கின்ற அமைப்புக்குள்ளாக திருமணம் செய்வதுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் நம் குடும்பத்தை கட்டுவதற்காகத்தான் ஒரு கணவனுக்கு மனைவியாக வந்து அந்த மனைவியானவள் அந்த குடும்பத்தை கட்ட வேண்டும், கணவனும் கூட இருக்க வேண்டும். அதே சமயத்துல புத்தி உள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்து எல்லாவற்றிலும் சிக்கனமாய் கையாண்டு, சிலர் பார்க்கும்போது பணம் வந்தால் போதும் எடுத்து கொண்டு போய் அதை வீண் செலவுக்காக பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. வீணான செலவு நாளை கடன் தொல்லையாக மாறுகிறது. இப்படியாக தேவையில்லாத காரியத்திற்காக பணத்தை செலவிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்கும் பொழுது பொறுப்போடு குடும்பத்துல எல்லாவற்றிலுமே குடும்பத்துல வருகிறவர்களை கூட புத்தியோடு அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வதிலும் எல்லாவற்றிலும் கணவனுக்கு கூட சில சமயத்தில் ஆலோசனைகளை கொடுத்து அந்த குடும்பம் ஒரு நல்ல ஒரு குடும்பமாக அமைக்க புத்தி உள்ள ஸ்திரீ பெரும் படுவதையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறேன். அநேக கணவர்மார்கள் குடிக்கு அடிமைப்பட்டவர்களாக பலவிதமான தவறான பழக்கத்தில் இருக்கும்போது மனைவி போராடுவதை கூட நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இன்றைக்கு புத்தி உள்ள பின்னாக பல பெண்கள் இருப்பதனால குடும்பம் நேர்த்தியாய் நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே
புத்தி உள்ள ஸ்திரியானவளைப் போல நாம் அந்த வீட்டை கட்ட வேண்டுமே தவிர, புத்தி இல்லாத ஒரு ஸ்திரியை போல, புத்தி இல்லாத ஒரு பெண்ணை போல ஒரு குடும்பத்தையோ ஒரு குடும்பத்தின் காரியங்களையோ ஆண்டவர் இடித்து போடாதபடி அந்த குடும்பத்தை கட்டக்கூடியவராக அந்த பெண் இருக்க வேண்டும். அதுதான் ஞானி சொல்லுகிறார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். தன் வீடு புகுந்த வீடாக இருக்கிற தன் வீட்டை அந்த வீட்டில் கட்டுவாள். என் குடும்பம் நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு புத்தியாய் நல்ல அறிவோடு எல்லாவற்றையும் ஜெபத்தோடு ஆண்டவருக்குள்ளாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை, கணவனை கூட, பிள்ளைகளை கூட புத்தியோடு நடத்துவதும் சத்தியத்திலே நடத்துவதும் கூட அநேக பெண்கள் செய்து வருகிறார்கள். எனவே நம்முடைய வீடு புத்தி உள்ள ஸ்திரீ உள்ள ஒரு வீடாக அமைய கிறிஸ்தவ குடும்பம் அன்பாய் அதை எதிர்பார்க்கிறது. மூன்றாவது, நீதிமானுடைய வீடு. நீதிமானுடைய வீடு நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீதிமானின் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. ஒரு நீதிமானாக நியாயத்தோடு நீதியோடு ஒவ்வொரு காரியத்துல ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள், கணவன் இருந்து மனைவி, பிள்ளைகள் குடும்பமாய் நீதியோடு நடக்கும்போது அந்த குடும்பத்துல அதிக பொக்கிஷம் உண்டாகும். தேவன் கொடுக்கிற பொக்கிஷம் எல்லாம் அந்த நீதிமானுடைய வீட்டில கிடைக்கும் இருக்கும். காரணம், தேவன் அவர்களை நீதியாய் நடத்துகிறார். அந்த நீதியின் பாதையிலே அந்த குடும்பம், அந்த வீடு இருக்கிறபடினால அந்த குடும்பத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பார்கள். எல்லாருக்கும் முன்பாக ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு நீதிமானாக, நீதி உள்ளவர்களாக நாம் நடக்கும் பொழுது அந்த வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். தெய்வத்துடைய ஆசீர்வாதம் நீதிமானுடைய வீட்டில் இருக்கும். அவர் ஆசீர்வதிக்கிறார். செம்மையானவருடைய கூடாரத்தில் செழித்திருப்பார்கள். நாம் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையானவர்களாக, நீதிமான்களாக, நாம் செய்கிற தொழிலே பரிசுத்தமாக இருந்து, ஒருவேளை நம்ம எந்த ஒரு பொறுப்புள்ள ஒரு உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நீதியாய் வேலை செய்து, நியாயத்தோடு வேலை செய்து, தேவ நாமம் மகிமைக்காக நாம் இருக்கிற அந்த ஸ்தலத்துல தேவ நாம மகிமைக்காக நாம் செய்கிற தொழிலில் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது பரலோக தேவனாகிய கர்த்தர் அவர் பார்க்கிறார். நீதிமானை ஒருபொழுதும் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இறந்து திரிவதில்லை என்று வேதாகமம் சொல்லுகிறபடி ஆண்டவராகிய தேவன் நீதிமானை அப்படி காப்பாற்றுவார். நமக்கு பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனத்தின் மத்தியிலும் நீதிமானாய் வாழுகிற நம்மை பார்த்து தேவன் அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சிலர் சொல்லுவார்கள், என்னதான் உண்மையாக நீதியாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மை தவறாகத்தான் பார்க்கிறது என்று. உலகம் பார்க்கிற பார்வை அப்படியாக இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் பார்க்கிற பார்வை அப்படி அல்ல. ஆண்டவர் நீதிமான்களை விசேஷித்த வண்ணமான ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறபடினால நம்முடைய வீடு புத்தி உள்ள ஸ்திரீ உள்ள வீடாக அமையட்டும். அதே போல நாமெல்லாம் அனைவரும் நீதிமான்களாக, நீதிமானுடைய வீடாக நம்முடைய வீடு இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்வோம். நீதியாய் கர்த்தருக்கு முன்பாக, நீதியாய் இந்த உலகத்திற்கு முன்பாக வாழ்ந்து ஆண்டவருடைய மகிமைக்காக அப்பேற்பட்ட ஒரு குடும்பமாக நாம் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.